வணக்கம் குட்டீஸ். குட்டி தங்கம்லாம் என்ன பண்ணுறீங்க? ரொம்ப ஜில்லுன்னு இருக்கலம்மா கிளைமேட். அதனால் வெளியே அதிகமாக என்ன செய்ய வேணாம், வர வேணாம். அதிகமாக என்ன பண்ணணும், ஹாட் வாட்டர் குடிக்கணும். அப்புறம் அடிக்கடி ஆவி பிடிக்கணும். சளி பிடிச்சிக்காமல் பார்த்துக்கணும். மழை தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா அங்கே கொசு வராமல் பார்த்துக்கணும். வெளியே அடிக்கடி போய் என்ன செய்யக்கூடாது, விளையாடக்கூடாது. ஓகேம்மா. நம்மளில் நிறைய பேருக்கு இன்னமும் 2ஆம் வகுப்பு அப்படின்னு தமிழ் எழுதவே தெரியல. நான் டெஸ்ட் பேப்பர்லேயே நிறைய பேப்பரில் பார்த்தேன், 2ஆம் வகுப்புன்னு யாருமே என்ன செய்யலை, ஃபுல்லாக எழுதவே இல்லை. சரியா? 2ஆம் வகுப்பு ஸ்பெல்லிங் தெரியணும், எடிஸ்டா நிறநிலை பள்ளி ஸ்பெல்லிங் தெரியணும், உங்களோட நேம் கண்டிப்பாக தமிழில் எழுத தெரிஞ்சுக்கணும். சரியாம்மா? இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும் போது என்ன செஞ்சுக்கணும், கற்று வச்சுக்கோ. சரியா தங்கம்? ஓகே. இந்த வீக் நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ண போகிறோம். என்ன செலிப்ரேஷன் அது? கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். சரியா தங்கம்? கிறிஸ்மஸ் எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம்? ஜீசஸோட பர்த்டே தான் கிறிஸ்மஸாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஜீசஸ் அழகாக ஒரு குடிலில் க்யூட்டாக குட்டி குழந்தையாக பிறந்தார். அதனால நிறைய பேர் அவங்க வீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி குடிலெலாம் நிறச்சிப்பாங்க. குடில் வச்சு அழகாக தீபம் ஏற்றிருப்பாங்க, மெழுகுத்திரியெல்லாம் ஏற்றிருப்பாங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருப்பாங்க, நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. நிறைய பேர் வீட்டில் பார்த்துருப்பீங்களே தங்கம். ஓகே. கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுற எல்லா தங்க குட்டிங்களுக்கும் மெனி ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகே, கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். ஓகேயா? ஓகே. இப்போ இந்த வீக்குள்ளே போகலாமா? லாஸ்ட் வீக் மேம் கொடுத்த 62 பேஜ் நம்பர் எல்லாருமே கரெக்டாக பண்ணியிருந்தீங்க. 1-2 பேர் மட்டும் அந்த சூ சே இங்கே என்ன பண்ணீங்க, நீங்கள் மாற்றி எழுதிருந்தீங்க. அப்படி மாற்றி எழுதக்கூடாதுன்னு மேம் ரிப்ளை பண்ணியிருந்தேன். அப்படி தானே தங்கம்? அதை கரெக்ஷன் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரியா தங்கம்? எழுதாதவங்க இப்போவாச்சும் இந்த இமேஜை பார்த்து எழுதி முடித்து மெயில் சென்ட் பண்ணுங்கள். ஓகே. அடுத்தது பேஜ் நம்பர் 57. சில பேர் மட்டும் சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு, அதையும் மேம் மென்ஷன் பண்ணி ரிப்ளை பண்ணியிருந்தேன். அவங்களும் என்ன பண்ணிக்கோங்க, இப்போ கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. சரியா தங்கம்? ஓகே. இப்போ இதே பேஜ் நம்பர் 57 எடுத்துக்கோங்க. தமிழ் புக் எல்லாரும் ஓப்பன் பண்ணுங்கள். பேஜ் நம்பர் 57ல் மேலே இருக்கிற எக்ஸசைஸ் நம்ம லாஸ்ட் வீக் பண்ணலை. சரியாம்மா? இப்போ அதனால் ஃபஸ்ட்டாக இருக்குதா, அந்த எக்ஸசைஸ் ஒரு தடவை பண்ணலாமா? அது ரொம்ப 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 ஈஸி. என் செல்ல குட்டிங்க ஈஸியாக பண்ணிடுவீங்க. அதனால் மேம் இன்னைக்கு அந்த எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறோம். ஓகே. மேலே இருக்க எக்ஸசைஸ் பாருங்கள். முதல் எழுத்தை மாற்றி பறவையின் பெயரை உருவாக்குக. இந்த ஓரத்தில் பேருந்து, வாளி, மத்து, மேகம், சந்தை அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்க, 5 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேர்டோட ஃபஸ்ட்டு லெட்டரை சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு கொடுத்துருக்குற இந்த 5 பறவைகளோட பேரை கண்டுபிடிக்கலாம். சரியாம்மா? இது ரொம்ப ஈஸி தான். ஓகே. ஃபஸ்ட் லெட்டர்னால் என்னன்னு தெரியுங்களா? ஸ்டார்டிங் லெட்டரை சேஞ்ச் பண்ணால் இந்த 5 பேர்ட்ஸோட நேமை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரியா? இப்போ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, இந்த 5 பறவைகளோட பேர் நம்மளுக்கு தெரியுதான்னு பார்க்கணும். சரியா? இல்லை என்னென்ன பறவைகள்லாம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? க்ரீன் கலரில் என்ன இருக்குது? கிளி. ஃபஸ்ட்டு என்ன இருக்குமா? கிளி. கிளிக்கு கீழே என்ன இருக்குது? பிளாக்கா கருப்பு கலரில் என்ன இருக்குது? காகம். காக்கா சொல்வேல, அது என்ன சொல்லணும்? காகம். காகத்துக்கு மேலே நைட்டு மட்டும் கண்ணு பவராக தெரியுமே, என்ன பேர்டு அது? ஆந்தை. அது என்னதுமா? ஆந்தை. ஆந்தைக்கு கீழே யார் நிற்கிறாங்க? பேக்னு யார் சொல்லுவாங்க? வாத்து. சரியா? வாத்துக்கு மேலே பறக்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்களா ஒரு பறவை, அது என்னது? பருந்து. அது என்னதுமா? பருந்து. இப்போ என்னென்னலாம் இருக்குது சொல்லு பார்க்கலாம். கிளி, காகம், ஆந்தை, வாத்து, பருந்து. இந்த 5 பறவைகளோட பேரை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், எழுத போகிறோம். சரியா? இப்போ ஃபஸ்ட் லெட்டர் சேஞ்ச் பண்ணி மேம் ஃபஸ்ட்டு வேர்டை மட்டும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ பேருந்து சொல்லு பாருங்க. இல்லை எந்த பறவையோட பேர் ருந்துன்னு முடியுது? கிளி, ஆந்தை, காகம், வாத்து, பருந்து. அப்போ பேருந்தில் பே எடுத்துட்டு பா மாற்றினோன்னா நம்மளுக்கு யாரோட பேர் கிடச்சிரும்? பருந்தோட பேர் கிடச்சிரும். மேம் இதுக்கு ஆன்சர் எழுதிட்டேன். அடுத்தது வாலி, லீல முடியுது. கிளி, ஆந்தை, காகம், வாத்து. எது ஆன்சர்? ஃபர்ஸ்ட் லெட்டர் சேஞ்ச் பண்ணி பாருங்க. அடுத்தது மத்து எந்த பேர்டு? அடுத்தது மேகம், அது எந்த பறவையோட நேம்? சந்தை எந்த பறவையோட நேம்? ஃபர்ஸ்ட் லெட்டர் சேஞ்ச் பண்ணி நீங்கள் தான் ஆன்சர் எழுதணும். சரியா தங்கம்? இதில் பிக்சரும் கொடுத்துருக்கனால மேம் உங்களுக்கு ஆன்சர் எழுதலை, நீங்கள் எழுதி தான் கண்டுபிடிக்கணும்.
ஓகே, சமத்தா கண்டுபிடிச்சிருங்க. ரஃப் நோட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறம் அப்பா அம்மாவை கரெக்டானு செக் பண்ண சொல்லிவிட்டு புக்கில் காப்பி பண்ணால் போதும். ஓகே தங்கம்? ஓகே, இப்போ அதுக்கு கீழே உள்ள எக்ஸசைஸ் பார்க்கலாமா? கீழே உள்ள எக்ஸசைஸ் பாருங்கள். முதல் எழுத்தை நெடிலாக மாற்றி புதிய சொல் உருவாக்குக. இது ரொம்ப 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 ஈஸி. ஃபர்ஸ்ட் லெட்டர் குறியில் இருந்தால் அதை என்னவா மாற்றணுமா? நெடிலாக மாற்றணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆ வாய்ப்பாட்டில் இருந்தால் ஆ வாய்ப்பாட்டாக மாற்றணும். ஈ வாய்ப்பாட்டில் இருந்தால் ஈ வாய்ப்பாடாக மாற்றணும். ஊ வாய்ப்பாடாக இருந்தால் ஊ வாய்ப்பாடாக மாற்றணும். நெடில் எழுத்து தெரியல தங்கம்? அந்த நெடில் எழுத்தில் எழுதுகிற வேர்ட்ஸும் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு அந்த வார்த்தையோட படங்களும் கொடுத்துட்டாங்க. என்னென்ன படங்கள்லாம் இருக்குது? கூடை, பானை, நாகம், பாம்புன்னு சொல்லலாம். அது என்னன்னு சொல்லலாம்? நாகம்னு சொல்லலாம். கால், மாலை. சரியாம்மா? ஓகே, இப்போ இங்கே என்னென்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க? கல், குடை, பனை, நகம், மலை. இப்போ இதை நெடிலாக மாற்றி பாருங்க. கல், முதல் எழுத்து கா. காவை நெடிலா மாற்றினா என்ன வரும்? கால். நம்ம எழுதியிருக்கிறது கரெக்டா? அந்த பிக்சர் இருக்கா? கால் பிக்சர் இருக்கா? அப்போ கரெக்டு. அடுத்தது குடை. குடை நெடிலா மாத்திரம் என்ன வரும்? கூடை. அடுத்தது பனை. பனையை நெடிலா மாத்தினா என்ன வரும்? நகம். நகத்தை நெடிலா மாத்தினா என்ன வரும்? முதல் எழுத்துன்னா நாம மாத்தினா என்ன வந்துடும்? நாகம் வரும். அடுத்தது மலை. என்ன பிக்சர் எக்ஸ்ட்ரா இருக்கு? ரைட். அப்போது முதல் எழுத்தை மட்டும் நெடிலா மாற்றி நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். லெட்டர் தெரியலனா முதல் எழுத்து என்ன வாய்ப்பாடுன்னு கண்டுபிடிங்க. அதோட நெடில் எழுத்து எதுன்னு பார்த்து என்ன பண்ணலாம்? எழுதலாம். நீங்கள் கிளாஸ் இருக்கணும் தாராளமாக பார்த்து எழுதலாம். நோ ப்ராப்ளம். முடிஞ்ச வரைக்கும் நீங்களாக ட்ரை பண்ணி ரஃப் நோட்டில் எழுதி ஸ்பெல்லிங் மட்டும் கரெக்டான அப்பா அம்மாட்ட கேட்டுட்டு தமிழ் புக்கில் காப்பி பண்ணி மேம்க்கு மெயில் சென்ட் பண்ணுங்கள். ஓகே தங்கம்? ஓகே, இன்றைக்கி மேம் உங்களுக்கு ஒரு நியூ லெசன் எடுக்க போகிறேன். எடுக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணட்டுமா? லெசன் போகிறதுக்கு முன்னாடி இந்த இமேஜை பார்த்ததும் எல்லா தங்க குட்டிங்களுக்கும் அவங்கவுங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஞாபகம் வருவாங்க, இல்லைன்னா ஃப்ரெண்டு ஞாபகம் வருவாங்க. அப்படி தானே தங்கம்? நம்மள நிறைய பேர் வீட்டுக்குள்ளேயே இருந்து போர் அடிக்காமல் இருக்கிறது காரணம் நம்மளோட ரிலேஷன் இல்லை நெய்பர்ஸ் இல்லாட்டி நம்மளோட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் தான். நம்ம மட்டும் தனியாக இருந்தால் ரொம்ப கஷ்டம். அப்படி தானேம்மா? ஓகே, நம்ம சிஸ்டர் கூட நல்லா சண்டை போடுவோம், நல்லா விளையாண்டுகிட்டே இருப்போம். அப்படி தானே? அம்மா சொல்லிட்டு போவாங்க, டே சண்டை போடாமல் விளையாடுங்க, அம்மா கிச்சனில் போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரோன்னு சொல்லிட்டு போவோம். சரின்ட்டு நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து என்ன செய்ய ஆரம்பிப்போம்? விளையாட ஆரம்பிப்போம். விளையாண்டுட்டு இருக்கும்போதே என்ன செய்வோம்? சின்ன சின்ன குறும்புத்தனத்தில் ஆரம்பிப்போம். அப்படி தானே? ஒருத்தர் தொடாமல் அடுத்தவங்க திங்ஸை எடுக்காத வரைக்கும் என்ன வராது? சண்டை வரவே செய்யாது. ரெண்டு பேரும் நல்ல பிள்ளையாக விளையாண்டுகிட்டே இருக்கலாம். ஒருவேளை அவங்களோட திங்ஸை உங்களோட தம்பியோட திங்ஸையோ உங்கள் பாப்பாவோட பொருளையோ நீங்கள் எடுத்துட்டீங்க இல்லை பிடுங்கிட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் என்ன வர ஆரம்பிச்சிரும்? பயங்கரமாக சண்டை வர ஆரம்பிச்சிரும். பார்த்துருக்கீங்களா? தம்பி பாப்பா கூட சண்டை போட்டால் என்ன ஆகும்? அப்படியே நம்மளுக்கு கோவமாக வரும். அது கேர்ள்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? முடியெல்லாம் இழுத்து பிடிப்பாங்க. பாய்ஸுக்கு அடிக்கவும் முடியாது. ஏய் பாப்பா என்ன பண்ணிட்டு அப்படின்னு நினச்சிவோம், கோவப்படுவோம். இப்படி நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுறதுனால யாருக்கு அதிகமாக தலைவலிக்கும்? நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டால் யார் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் கஷ்டப்படுவாங்க? இந்த 8 months வீட்டில் இருந்ததில் இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டு உருண்டிங்கன்னா அப்பா அம்மாவுக்கு தான் பெரிய தலைவலி. அவனுக்கு சப்போர்ட் பண்ணால் நீ திட்டுவ, உன்னை சப்போர்ட் பண்ணால் அவன் திட்டுவான். ரெண்டு பேரையும் போட்டு என்ன செய்வாங்க? அம்மா டென்ஷன் தாங்காமல் அடி நடிப்பாங்க, இல்லாட்டி திட்டுன்னு திட்டுவாங்க. இப்போ தான்டா சொல்லிட்டு போனேன்னு. அதுவே வீட்டில் யாருமே இல்லாமல் உன்னோட பாப்பாவோ தம்பியோ வெளியூர் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா நீ அவங்கள என்ன செய்வ? ரொம்ப மிஸ் பண்ணுவ. யாருமே நம்ம கூட இருக்கும்போது நம்ம அவங்கள மிஸ் பண்ண மாட்டோம். நம்மளை விட்டுட்டு போனதுக்கப்புறம் தான் அவங்கள அதிகமாக என்ன செய்வோம்? மிஸ் பண்ணுவோம். இப்போ ஸ்கூல் லைஃப் மாதிரி அப்படி தானே? ஸ்கூலுக்கு ரெகுலராக வர்ற வரைக்கும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நம்ம ஃப்ரெண்டை அந்தளவுக்கு கண்டுக்கவே மாட்டோம். அப்பப்போ விளையாடுவோம், பேசுவோம், அவ்வளோதான். ஆனால் இப்போ 8 மாதமாக ஸ்கூலுக்கே போகாதனால நம்ம ஸ்கூலை அடிக்கடி மிஸ் பண்ணுறோம். அப்படி தானே? நம்ம ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறோம், பிடி பீரியட் மிஸ் பண்ணுறோம், ஸ்நாக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டதை மிஸ் பண்ணுறோம், ஸ்கூல் பஸ்ஸில் என்ஜாய் பண்ணதை மிஸ் பண்ணுறோம். அப்படி தானே தங்கம்? அப்போ எது நம்மக்கிட்ட இல்லையோ அப்போ தான் நம்ம அதிகமாக மிஸ் பண்ண ஆரம்பிப்போம். அதை வச்சு தான் இந்த லெசன். சரியா? லெசன் 7 விட்டு செல்லாதே. லெசன் பேர் என்ன தங்கம்? விட்டு செல்லாதே. எதெல்லாம் விட்டுட்டு போகக்கூடாது? நார்மலாக நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு என்னென்னலாம் வேணுமோ அது இல்லாமல் வாங்கி ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புவாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில், ஸ்கூல் பேக்கு, அப்புறம் ரஃப் நோட்டு, பென்சில், ஸ்கேலு, எரேசர், ஷார்ப்னர், பென்சில் பாக்ஸு, ரூல்டு பேப்பர் டெஸ்ட்டுக்கு, அன்ரூல்டு பேப்பர், டெஸ்ட் நோட்டு, என்னென்ன வேணுமோ எல்லாமே என்ன செய்வாங்க, வாங்கி கொடுத்து விடுவாங்க. ஆனால் நம்ம அதை எதையுமே ஒழுங்காக பத்திரமா என்ன செஞ்சுருக்க மாட்டோம், வச்சுருக்க மாட்டோம். நிறைய பேர் அதிகமாக என்ன செய்வோம், ஒவ்வொரு பொருளையும் தொலைச்சிட்டு வருவோம். பார்த்துருக்கீங்களா? அம்மா ஒரு பென்சில் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பென்சிலை கரையிற வரைக்கும் பத்திரமா வச்சுருக்கிறவங்க ரொம்ப கம்மி. 2 நாள் அந்த பென்சில் இருக்கும், 3ஆம் நாள் பென்சில் காணாமல் போயிடும். ரப்பரும் அப்படி தான், குட்டி குட்டியாக ரப்பரை கட் பண்ணி என்ன செஞ்சிருவோம், தூக்கி டஸ்ட்பினில் போட்டு வந்துடுவோம். ஷார்ப்னரும் அப்படி தான், தொலைச்சிட்டு என்ன செய்வோம், வருவோம். அப்படி தானே தங்கம்? இந்த பென்சில், எரேசர், ஷார்ப்னரை நம்ம பத்திரமா என்ன செஞ்சிருக்கவே மாட்டோம், வச்சிருக்கவே மாட்டோம். இதோட அருமை எப்போ தெரியுமா? எக்ஸாம் டயத்தில் பக்கத்தில் யாரும் பென்சில் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு மேம் சொல்லிட்டா தான் அச்சோ நம்ம பென்சில் கொண்டு வரலையேன்னு தோணும். எரேசர் அவ்வளோ நாள் என்ன செய்வோம், ஓட்டை போட்டு விளையாண்டுட்டு இருப்போம். குட்டி குட்டியாக வெட்டி விளையாண்டுட்டு இருப்போம். நம்ம டெஸ்ட் எழுத போவோம், ஞாபகம் இருக்கா? ஸ்பெல்பி எக்ஸாமில் எழுதுவோமா? அப்போ வந்து யாருக்கிட்டே என்ன செய்யக்கூடாது, எந்த திங்ஸும் வாங்கக்கூடாது. அப்போது ஒரு ஆன்சர் தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டான், அப்போ தான் என்ன செய்வோம், எரேசரை தேடுவோம். ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன் வைக்கும்போது எரேசர் என்ன செய்வோம், தேடுவோம். பக்கத்தில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அச்சோ என்கிட்ட எரேசர் இருக்குது, நான் தான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன், அம்மா கொடுத்த எரேசரை தொலைச்சிட்டேன், இப்போ என்ன பண்ணன்னு நினச்சிவோம், ஃபீல் பண்ணும். அப்போ நம்மளுக்கு எப்போல்லாம் ரொம்ப தேவையோ அப்போ தான் இந்த திங்ஸ் எல்லாம் நினச்சி என்ன பண்ண ஆரம்பிப்போம், ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். அதே மாதிரி தான் இந்த லெசனில் இந்த 3 திங்ஸை வச்சு தான் பேச போகிறோம். பென்சில், எரேசர், ஷார்ப்னர். எப்படி சொல்லணும், கரிக்கோல், அழிப்பான், துருவி. இந்த 3ஐயும் ஒரு 3 பேர் விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த திங்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுது, விட்டுட்டு போனதுக்கப்புறம் அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த லெசன் பார்க்கலாமா? ஓகே. இப்போ கரிக்கோல் இருக்குல்லடா, பென்சில் யார் விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா கயல் அப்படிங்கிற பொண்ணு அவளோட பென்சில் என்ன செஞ்சிடறா, விட்டுட்டு மறந்து போய் வீட்டுக்கு போயிடறா. பெல் அடித்த உடனே என்ன பண்ணுறது, வேக வேகமாக கிளம்பி என்ன செய்கிறது, ஓடிடுவோம். அப்படி தானே மேம்? அதுக்காண்டி 5 மினிட்ஸ் முன்னாடி என்ன சொல்லுவாங்க, பேக் யுவர் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம காலையில் கொண்டு வந்த எல்லா திங்ஸும் இருக்கான்னு செக் பண்ணணும். ஆனால் இந்த கயல் எதை மறந்து வச்சுட்டு போயிடுறா, பென்சிலை மறந்து வச்சுட்டு போயிடுறா. சரியா? அதே மாதிரி அடுத்து பாத்திமா அழிப்பானை மறந்து என்ன செஞ்சுட்டு போகிறா, வச்சுட்டு போகிறா. எரேசரை மறந்து என்ன செஞ்சிடறா, வச்சுட்டு போயிடுறா. ஓகேயா? பாத்திமா கிட்டே இருந்தது வந்து மேம் காமிச்சிருக்கிற மாதிரி அப்சரா எரேசர் இல்லை, பொம்மை எரேசர். நீங்கள் எல்லோரும் கொண்டு வருவீங்களே, கலராக கொண்டு வந்து, அதனால தான் சண்டையே வரும். அப்படி தானே, டிசைனாக கார் எரேசர், அப்புறம் சைக்கிள் எரேசர்லாம் கூட கொண்டு வந்தீங்க லாஸ்ட் இயர். ஓகேயா? அந்த எரேசரை யார் மறந்து வச்சுட்டு போகிறா, அழிப்பான பாத்திமா மறந்து வச்சுட்டு போகிறா. அப்புறம் முத்து எதை மறந்து வச்சுட்டு போகிறான்னா துருவி. ஷார்ப்னரை யார் மறந்து வச்சுட்டு போயிடுறாங்க, முத்து மறந்து வச்சுட்டு போயிடுறாங்க. இவங்க 3 பேரும் ஒரே கிளாஸில் படிக்கிறவங்க, 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. கயல், பாத்திமா, முத்து 3 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ஸ்கூல் பெல் அடித்த உடனே வீட்டுக்கு போகிற அவசரத்தில் கயல் வந்து கரிக்கோலை மறந்துட்டா, பாத்திமா அழிப்பானை மறந்துட்டா, முத்து துருவியை மறந்துட்டு போயிட்டான். எல்லாரும் போனதுக்கப்புறம் கிளாஸில் கிடக்கிற அந்த பென்சில், எரேசர், அழிப்பான்லாம் என்ன செய்யுது, பேசுது. என்ன சொல்லுது, கரிக்கோல் சொல்லுது பென்சில், அச்சோ அடடே கயல் என்னை எடுத்துகிட்டு போக மறந்துட்டாளே அப்படி சொல்லுது. உடனே அதுக்கு துருவி நம்மளோட ஷார்ப்னர் என்ன சொல்லுது, நானும் இங்கேயே தான் கிடக்கேன், முத்து என்ன பண்ணிட்டான், மறந்து விட்டுட்டு போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லுது. ஓகேயா? அதுக்கப்புறம் அந்த பொம்மை எரேசர் யாருக்குள்ளது, பாத்திமா. அது வந்து என்ன சொல்லுது, பாத்திமாவும் தான், அவளும் என்ன பண்ணிட்டா, என்னைய விட்டுட்டு போயிட்டாப்பா அப்படின்னு நினச்சி இது சொல்லுது. சொல்லிக்கிட்டே அவங்க எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. பென்சில் என்ன தெரியுமா ஃபீல் பண்ணுது, அச்சோ கயல் இன்னைக்கு எப்படி ஹோம்ஒர்க் எழுதுவா, ஹோம்ஒர்க் எழுதும் போது என்னை தேடுவாளே அப்படின்னு யார் ஃபீல் பண்ணுறாங்க, பென்சில். கரிக்கோல் ரொம்ப ஃபீல் பண்ணுது. அதே மாதிரி பொம்மை எரேசர் அழிப்பான் யாரை நினச்சி ஃபீல் பண்ணுது, பாத்திமாவை நினச்சி ஃபீல் பண்ணுது. பாத்திமா எழுதும்போது ஏதாச்சும் மிஸ்டேக்காக பிழையாக எழுதிட்டானா இனி என்ன செய்வா, ரொம்ப தேடுவாளே, அச்சோ இப்படி மறந்து போய் வச்சுட்டு போயிட்டாளே அப்படின்னு யார் ஃபீல் பண்ணுறாங்க, நம்மளோட அழிப்பான் எரேசர் ஃபீல் பண்ணுறாங்க. அதே மாதிரி கூர்மையாக இருந்தால் தான் யாருக்கு பிடிக்குமா, முத்துக்கு பிடிக்குமா. பென்சில் ஷார்ப்பாக இருந்தால் தான் முத்துக்கு ரொம்ப பிடிக்குமா. ஷார்ப்பாக இருக்கணும்னா யாரை வச்சு தான் ஷார்ப் பண்ண முடியும், துருவி ஷார்ப்னரை வச்சு தான் ஷார்ப் பண்ண முடியும். அதனால ஷார்ப்னரை என்ன செய்யுது, ஃபீல் பண்ணுது, ஐயோ முத்துக்கு ஷார்ப்பாக இல்லாட்டி எழுதவே பிடிக்காது, என்னை மறந்து போய் வச்சுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி 3 பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அவங்க 3 பேருக்கும் ஒரு டவுட்டு, இப்போ நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரியே முத்து, கயல், பாத்திமா ஃபீல் பண்ணுவாங்களா, நம்ம செக் பண்ணலாம்.
அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம 3 பேரும் பெஞ்சு கடியில் போய் ஒளிஞ்சிக்கலாம். நாளை காலையில் வந்து அவங்க 3 பேரும் நம்மளை தேடுறாங்களான்னு பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, 3 பேரும் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. காலையில் ஸ்கூலுக்கு வந்தது வேகமாக என்ன பண்ணுறான், முத்துக்கு மேலே கீழே தேடுறான், டெஸ்க்கு கடையில் தேடுறான், டஸ்ட்பின்குள்ளே போய் தேடுறான், அங்கிட்டு ஓடுறான் இங்கிட்டு ஓடுறான். பாத்திமா ஒரு பக்கம் ஓடுறான், அப்புறம் நம்மளோட கயல் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கா. பெஞ்சு கடியில் சேர் கடியிலலாம் தூக்கி தூக்கி பார்த்துட்டு இருக்கா. எங்கே போனதுன்னு தெரியலையே அப்படின்னு யார் ஃபீல் பண்ணுறா, முத்து ஃபீல் பண்ணுறான். சரியா, முத்து ஷார்ப்னரை காணுமேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே பாத்திமா என்ன ஃபீல் பண்ணுறா, இங்கேயும் இல்லையே, இதானே என்னோட பிளேஸ், இங்கே இல்லாமல் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி அழிப்பான நினச்சி பாத்திமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்கே தான்ப்பா வச்சேன், டேபிள் மேலே தான் வச்சுட்டு போனேன், என் பென்சிலை காணும் அப்படின்னு யார் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா, கயல் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் ஃபீல் பண்ணுறத பார்த்த உடனே அந்த பென்சில், எரேசர், ஷார்ப்னர், கரிக்கோல், அழிப்பான், துருவிக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் ரொம்ப நேரம் ஃபீல் பண்ணக்கூடாது, வாங்க நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வெஞ்சி கடியிலேருந்து ஜம்ப் பண்ணி நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்க முன்னாடி வர்றாங்க. வந்த உடனே கயல், பாத்திமா, முத்துக்கு ரொம்ப சந்தோஷம். வேகமாக ஓடி போய் என் பூ போட்ட பென்சில் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்றா. கையில் எடுத்து பத்திரமா வச்சுக்கிறா. என்னோட பொம்மை அழிப்பான்னு எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு பாத்திமா பிடிச்சிக்கிறா. முத்து என்னோட துருவி வந்துருச்சு அப்படின்னு நினச்சிடான், சந்தோஷப்படுறான். சந்தோஷப்பட்டுட்டு 3 பேர் என்ன சொல்கிறாங்க, இனிமே நாங்கள் உங்களை மிஸ் பண்ணாமல் பார்த்துப்போம் அப்படி சொல்கிறாங்க. சரியா, ஓகே. உனக்கு பிடிச்சது தொலைஞ்சா நீ எப்படிலாம் ஃபீல் பண்ணுவ அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இந்த லெசனை தரோவாக ரீட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் வீக் இந்த லெசனில் இருக்கிற பயிற்சி வார்த்தைகளை ரீட் பண்ணி அதில் உள்ள சரியாக தவறா பொறுத்துக்காக நம்ம பண்ணி முடிக்கலாம். ஓகே தங்கம், மேம் கொடுத்த ஹோம்ஒர்க் பேஜை மறந்துடாமல் பண்ணுங்கள். மெயில் கண்டிப்பாக சென்ட் பண்ணுங்கள். இந்த லெசனை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ரீட் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மேம் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பாய் குட்டீஸ், நன்றி.